ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே 2 ஆஃப் த பேக் டு பேசிக்ஸ் சேலஞ்ச் தாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே ஓவர் நைட் ஓட்ஸ் நேத்தே வச்சாச்சு. ஸோ அதே தான் பசங்களுக்கு கொடுத்தாச்சு. நேத்திக்கு லஞ்சுக்கு வந்து நான் கருங்குருவை அரிசி ஊற வச்சேன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து நான் இந்த மாதிரி ஸ்டவ்வில் ஓப்பன் பாட்லேயே நான் குக் பண்ணியாச்சு. ஸோ அதை வச்சு ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ணுறேன். அண்ட் எக் பிளான்ட் லைட்டாக சாட்டே பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ்லாம் சாட் பண்ணிவிட்டு மஷ்ரூமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் குக் ஆனதுக்கப்புறமா இந்த வடித்த ரைஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் கோகோனட் அமினோஸ் பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு நான் கொடுத்துருவேன். ஸோ அது லஞ்சுக்கு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. நான் யோகா பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பாதாம் சாப்பிட்டாச்சு. யோகா ஆஸ் யூஷுவல் 45 மினிட்ஸ் பண்ணி முடித்ததும் நான் வந்து என்னோடய ஓவர் நைட் ஓட்ஸு ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்டாச்சு. ப்ளூபெர்ரிலாம் போட்டிருந்தேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு இல்லை ப்ரோட்டீன் பவுடரும் போட்டுட்டேங்க. ஸோ நிறையாவே ப்ரோட்டீன்ஸ் வந்துருச்சு. 20 கிராம்ஸ் மேலேயே ப்ரோட்டீன் வந்துருச்சு. ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. இங்கே வெதரும் குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பசங்களோட வார்ட்ரோப்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சம்மர் டு வின்டர் ட்ரெஸ்லாம் நான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சம்மர் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வின்டர் க்ளோத்ஸ்லாம் எடுத்து அதெல்லாம் க்ளீனப் பண்ணியாச்சு. 2 பசங்களோடதும் முடிச்சுட்டு கொஞ்சம் அயர்ன் பண்ணுற துணியும் நிறையா சேர்ந்துருச்சுங்க. ஸோ அதையும் அயர்ன் பண்ணி முடிக்கிறதுக்கே பாதி நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் லஞ்சுக்கு வந்து நான் ஆஸ் யூஷுவல் எங்களோட சாலட் அரகுல்லா சாலட், இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வித் கருங்குருவை ரைஸு, அதுக்கப்புறம் குக்கும்பர் ரைத்தா, அதுக்கப்புறம் அந்த எக் பிளான்ட் சாட்டே பண்ணதை வச்சு நான் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் மெலன்ஸ் அண்ட் பைனாப்பிள் தான் சாப்பிட்டேன். அப்புறம் கிளாஸ்லாம் கூட்டிகிட்டு போயிருக்க வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. டின்னருக்கு நான் வெஜ்ஜி பேட்டிஸ் தாங்க பண்ணேன். ஸ்வீட் பொட்டேட்டோ, பீன்ஸ், கேரட், கார்ன் அதெல்லாம் போட்டு ஒரு பேட்டி மாதிரி பண்ணி ஒரு வால்நட் நட்டோட பேஸ் க்ரம்ஸ் மாதிரி பண்ணி அதை வந்து கீயில் லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. பசங்களுக்கு வந்து இதையே வந்து நான் ஒரு பேட்டி மாதிரி ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு ஒரு லெட்யூஸ் ரேப் மாதிரி வச்சு கொடுத்தாச்சு. நாங்கள் ஜஸ்ட்டு இந்த பேட்டிஸ் மட்டும்தான் சாப்பிட்டோம். அதுவே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இந்த பேட்டிஸ் வந்து சாத்விக் வேல பண்ணது. ஸோ நோ ஆனியன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் என்னோடய டே 2 முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.